ஏடிஓ, ஜேடிஓ மற்றும் அலுவலக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு முன்னாள் ஐடி பயின்றவர். திருவள்ளூர் திருச்செயிலில் நான் ஐடி சூப்பர் படிச்சுட்டு அப்புறம் முதல்ல அப்ரண்டிஸ் பண்ணேன். நான் ஓரளவுக்கு படித்து நல்ல வேலை வர்றது காரணமே ஐடி படிச்சதுனால எனக்கு பெரிய நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கேன். ஐடி படிச்சு நான் நல்ல வேலை இருக்கேன். அதே மாதிரி இப்போ இங்கே வந்துருக்க பசங்களும் இங்கே ஐடி படிக்கிறதுனால எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஐடி 2 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு சேர்ந்ததுக்கு கூட படிப்பு நிற்காதீங்க. வேலை இருக்கணும் டீ வச்சு நல்ல பெரிய லெவலுக்கு வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. இங்கே ஐடிக்கு சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய திரு முதல்வர் திரு லட்சுமிகாந்தன் சார் அவர்களுக்கும், ட்ரெயினிங் ஆஃபீஸர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் அலுவலக நண்பர்கள் அனைவருக்கும், மண்டல இயக்குநர் திரு ஜான் பாஸ்கர் அவர்களுக்கும், எனக்கு வாய்ப்பு திரு முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ப்ரைவேட்டில் போனீங்கன்னா 40,000 50,000 ஃபீஸ் கேட்பாங்க. இங்கே எதுவும் கிடையாது. ஆனால் டிசிப்ளின் முக்கியம். ரொம்ப ஒழுக்கம் கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கும். டயத்துக்கு வரணும், டயத்துக்கு போகணும், எந்த தவறு பண்ணக்கூடாது அப்படின்னா இவங்களுக்கு இது சொந்தமாக இன்னொரு இடத்துல வந்து படியில் சேர இருக்கோம். எல்லாருமே தேர்வு பெற்ற அனைவருமே தஞ்சாவூர் மாவட்டத்தை செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு வாரத்தில் அனைவருமே பணியில் சேர இருக்கோம். இந்த ஐடியில் வந்து நீங்கள்லாம் எந்த பிரிவு எடுத்திருக்கீங்கன்னு தெரியாது. எந்த பிரிவு எடுத்திருந்தாலும் அந்த பிரிவில் அனைத்துக்கும் அரசு டிஎன்பிசி மூலமாக தேர்வு வச்சு எல்லாருமே அரசு வேலைக்கு தேர்வு எடுத்துருக்காங்க. அதனால் அரசு வேலையை முக்கிய நோக்கமாக கொண்டு படித்து அரசு வேலைக்கு போகிறதுக்கான கேட்டுக்கொண்டு மற்றும் எங்களை பயிற்றுவித்த எங்களுக்கு ஊக்குவித்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் கல்லூரி முதல்வர் முன்னாள் முதல்வர்களுக்கும் என் முன்னாள் மாணவர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே 2022 இங்கே நான் ஐடிஐ முடிச்சுட்டு வெளில போனேன். எல்லா ட்ரேடுக்குமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இப்போ வைக்கிறாங்க. நம்ம ஐடிஐன்னு எல்லாருமே சும்மா ஐடிஐயா அப்படின்பாங்க. ஆனால் இதோட வேல்யூ வந்து யாருக்குமே தெரியாது. நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம என்ன ட்ரேடு செலக்ட் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். எல்லாருமே ஐடிஐவா அப்படின்பாங்க, அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாத்துக்குமே வைக்கிறாங்க. அது மாதிரி தான் நாங்களும் இப்போ படித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார். நான் வந்து பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு தான் இங்கே ஐடிஐக்கு வந்து சேர்ந்தேன். பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே ஐடிஐயில் வந்துட்டு டிராஃப்ட்மேன் சிவில் எடுத்து படித்தேன். எங்கள் மேடம் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களால தான் ஏதோ இவ்வளோ தூரம் வர முடிஞ்சிச்சு என்னால். அதுதான், தேங்க்ஸ். அரசு தொழிற்பயிற்சி நிலையம் ஒரத்தநாட்டில் பணிபுரிகிற வள்ளிராணி ஏடிஓ அவரை நான் இந்த ஐடிஐ பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன்.
டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் ட்ரேடுக்கு நான் 2021 அக்டோபரில் தான் ஜாயின் பண்ணேன். நான் இப்போ ஒரு செட்டு அனுப்பியிருக்கேன். இப்போ இந்த 2வது செட்டு தான் பார்த்துட்ருக்கேன். இந்த ஐடிஐ வந்து ஓப்பன் ஆனதே வந்து 2016. ஆனால் அதுக்குள்ளே வந்து டிராஃப்ட்ஸ்மேன் சிவிலில் வந்து பசங்க 3 செட்டில் இருந்து பசங்க ஒரு 12 பேர் வந்து தேர்வாயிருக்கிறாங்க. அது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுபோக இந்த பசங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கிறாங்க. இந்த ஐடியை வந்து மெஷர் பண்ணுறதோ மற்ற கட்டிடத்திற்கு தேவையான எந்தவித வேலைக்கும் வந்து எங்கள் பசங்க தான் இது வரைக்கும் நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். அதுபோக இந்த பசங்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்த நமது தமிழக முதல்வர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.